welcome to Xylem 11th and 12th channel. நாங்களோட Sreeshma Maam. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. So long time no see, correctா? Yes. So நம்ம வந்து இன்னைக்கு வந்து application of derivatives நம்ம வந்து பார்க்க போறோம். So it's a very easy chapter. Concept wise நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த சாப்டர்ல. Okay, so now வந்து எல்லா கான்செப்டும் I will be telling you guys everything. ஓகேவா, இந்த ஒன் ஷாட்லேயே நம்ம வந்து எல்லாமே முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்ட் 1ல என்னெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல் because you guys will be getting free handwritten notes after every session. ஸோ எல்லா செஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ நோட்ஸ் எங்கே கிடைக்கும் மேம் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஜாயின் த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ வாட்ஸ்அப் லிங்க் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து அதோட லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட கம்யூனிட்டியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமேல் வந்து ஏதாச்சும் லைக் என்ன சொல்லலாம், சம்திங் எனி இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் whatever it is, you guys will be notified through the socials only. Okay va? Yes. So நம்ம வந்து we will see the courses we are providing. So in the courses மட்டும் சொன்னதுக்கு அப்புறம் we will directly jump into the class. Okay va? So we will be doing lot of problems today. ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே ரெடி அப்படின்னா எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. டேக் த ஆல் த திங்ஸ் யூ வாண்டட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 1.5 hours வந்து நீ என் கூடயே இருக்கணும். ஓகேவா? கிளியர்? ஸோ நம்ம வந்து ஜைலத்தில் வந்து ஃபார் 11th and 12th ஃபார் JEE அண்ட் நீட்டுக்காக we have introduced என்ன சொல்லலாம், 2 கிடையாது 4 கோர்சஸ் ஃபார் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு. இட்ஸ் ஆஃப்லைன் டியூஷன் சென்டர். ஓகேவா? ஸோ வீக் டேஸில் டியூஷன் படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து we have already started this courses. ஓகேவா? ஸோ இது வந்து 11th படிக்கிறவங்களுக்கு. அண்ட் இஃப் யூ ஆர் 12th படிக்கிற பசங்க, தட் இஸ் நம்ம பசங்க, நீங்கள் வந்து 12th படிக்கிறதுக்கு கூடயே நீங்கள் வந்து நீட் இது வந்து ஆன்லைனாக படிக்கணும் அப்படின்னா we have courses for that also. ஸோ ரிகார்ட்லெஸ் இது நீங்கள் ஸ்டேட் சிலபஸாக இருந்தாலும் சரி, CBSE சிலபஸாக இருந்தாலும் சரி, யூ கேன் ஜாயின் அவர் கோர்ஸ். ஓகே, இது வந்து ஆன்லைன் கோர்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அந்த 12th பேட்ச் நான் வந்து சொன்னேன். அந்த இது வந்து டியூஷன் கிளாஸ் வச்சு இதோட வந்து நம்ம we will see the டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா this will be your டைம் டேபிள். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட டைம் டேபிள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ டைம் டேபிளில் வந்து பார்க்கும்போது வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு லீவ். கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் ஹவு யூ கைஸ் வில் பி மேனேஜிங் கிளாஸையும் கோச்சிங்கும் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து பயப்பட தேவையே இல்லை. ஸோ you will guys get enough time to prepare for both. ஓகேவா? ரெண்டுமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அண்ட் சண்டே, எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த வீக்லி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே வந்து அந்த வீக் end, that is on Sunday you guys having the you have to write the exam. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைக் இட்ஸ் லைக் அ ப்ராக்டிஸ். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து ஜேஇக்கும் நீட்டுக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் டெஸ்ட் ஆஸ் வெல். ஸோ மந்த்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், ஜிஐபி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீட் அண்ட் ஜேஇயோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ ரிப்பீட்டர், ஸோ ஒரு 1 year உட்காந்து நீங்கள் வந்து எங்கள் கூட படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா we have repeater course also. இது வந்து ஆன்லைன் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுவே நம்ம வந்து ஆஃப்லைனாக we have repeaters course as well. ஸோ ரிப்பீட்டர்ஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஹைப்ரிட் லேர்னிங். ஸோ தட் மீன்ஸ் யூ கைஸ் வில் லேர்ன் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஸோ ஆன்லைன் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ஹாவ் இனஃப் டைம் டு கிளியர் தேர் பேக்லாக்ஸ். ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகுது. யூ வில் கெட் இனஃப் டைம் அண்ட் யூ கேன் அசஸ் வேர் யூ ஆர். கரெக்டாக நீ வந்து எங்கே இருக்க, எங்கே உனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வருது, எங்கே நீ அடி வாங்குற, எங்கே நீ சூப்பராக இருக்கனால நீ அசஸ் பண்ணுறதுக்கு யூ வில் கெட் திஸ் டைம். ஓகேவா? ஸோ இனஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இனஃப் டைம் நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அண்ட் பை திஸ், ஓகேவா, இந்த கோர்சஸ் நீ வாங்குறது கூட
you will get the study materials. ஓகேவா, உங்களுக்கு போர்ட்ஸ் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும், Xylem ஆப்புக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும், டிபிபி மெட்டீரியல் உனக்கு கிடைக்கும், அண்ட் ஸ்டடி கிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அண்ட் அது கூடாமல் ஒரு எவ்ரி இப்போ என்ன சொல்ல, ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், ஜான் அண்ட் நவம்பரில், ஐ மீன் அக்டோபர், ஜானில் வந்து you guys will be having parents teachers meeting. நீ வந்து Xylemல வந்து நீ டெஸ்ட் எழுதுற எல்லாமே வந்து உங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ we will be having parents teachers meeting as well. Okay, and by this நம்ம வந்து so these are the courses. Next வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம Xylem is in 3 இடங்களில் we have this offline center. ஸோ கோயம்புத்தூர், திருச்சி அண்டு திருநெல்வேலியில் தான் நம்ம 3 சென்டர்ஸில் இருக்கிறோம். ஸோ இந்த 3 சென்டர்ஸ்லேயும் எல்லா ஆஃப்லைன் கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ இப்போ வந்து you have any doubts regarding the courses அப்படின்னா you can call on this number given in the description. இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ வந்து you can clear your enquiries இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். எந்த இதுவாக இருந்தாலும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கிளியர் பண்ணதுக்கப்புறம் you can take the admission. ஓகேவா? எஸ். ஸோ அவ்வளோதான் பசங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்ட் 1. ஸோ பார்ட் 2ல் நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் அந்த ஒரு செஷன் நம்ம போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் யுவர் சிலபஸ். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து ஸோ இது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் இஸ் எ வெரி குட் சாப்டர். ஐ வில் டெல் யூ வை. ஓகேவா? ஏன்னா இந்த சாப்டர்லேருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி கேஸ் பேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிருந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கேஸ் பேஸ் ஸ்டடி இன்க்ளூட் பண்ண I will try. ஓகேவா? மோஸ்ட்லி I will include. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இதில் வந்து வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் மேம் அப்படின்லாம் கேட்டுகிட்டே என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ வாட் ஐ ஆம் டெல்லிங் இஸ் தட், ஸோ இங்கேருந்து உனக்கு வந்து 5 மார்க்ஸுக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீ எம்சிக்யூவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 மார்க்ஸுக்கு நீ வந்து கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கணும்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ we will see உங்களோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது. ஸோ அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கேஸ் பேஸ் ஸ்டடி எந்த பார்ட்லேருந்து கேட்டிருக்குது. ஸோ அந்த பார்ட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றணும். ஓகேவா? ஸோ இதில் பேசிக்கலி என்ன இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் த ஃபங்க்ஷன், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து படிப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், அதே மாதிரி மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபங்க்ஷன். ஸோ அதுலேயே அப்சல்யூட் மேக்ஸிமா, அப்சல்யூட் மினிமா அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் we will see. ஓகே, அதே மாதிரி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இந்த 3 விஷயமும் நம்ம படிச்சிருக்கணும். இந்த கான்செப்ட் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுக்குமே நான் உங்களுக்கு வந்து I won't give you any chance to get confusion. ஓகேவா? பிகாஸ் எல்லா கான்செப்டுமே நான் கிளியராக தெளிவாக உங்களுக்கு புரியிற மாதிரி வித் எக்ஸாம்பிள் I will teach you this. ஓகேவா? எஸ். ஸோ without any further delay we will go to the rate of change of quantities. ஓகேவா? இதிலெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து பேசுறதுக்கு கிடையாது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு குவான்டிட்டி இஸ் தேர், ஒரு சம்திங் இஸ் தேர். ஓகேவா? அது சேஞ்ச் ஆகுது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங். ஸோ விச் மீன்ஸ் இப்போ வந்து நான் வந்து நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நான் அங்கே நடக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் வந்து எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க, ஓகே மேம் வந்து 5 minutesல 1 kilometer கவர் பண்ணாங்க, விச் இஸ் இம்பாசிபிள், பட் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் இஸ். அப்போ வந்து என்ன அங்கே நடக்குது? ஓகேவா? நான் என்னோட ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா நான் 1 kilometer நடக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க? டைமுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்கள், இஃப் 2 variables x and y varies with respect to another variable t, that is if x is equal to f of t and y is equal to f of t, then by chain rule தான் மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே chain rule தான். ஸோ தட் இஸ் dy by dx அப்படிங்கிறது dy by dt, ஓகே, divided by
dx by dt where this is should not be equal to 0. இது வந்து ஒரு பாயிண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The rate of change of y with respect to x can be calculated using rate of change of y and that of x with both respect to t. ஓகேவா. So which means இப்போ வந்து ஒரு குவான்டிட்டி இருக்குது ஓகேவா. இது வந்து this is also a rate of change தான். ஓகே, இதுவும் வந்து ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். ஸோ ரெண்டு குவான்டிட்டிஸும் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டூ குவான்டிட்டிஸ் ஆர் தேர், அவங்களும் அவங்களுக்கு பாட்டுன்னு அவங்களே போகிறாங்க. இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ் இப்போ இங்கே பாருங்கள், குவான்டிட்டி நம்பர் 1, குவான்டிட்டி நம்பர் 2 ஓகேவா. ஸோ இவங்க வந்து ஒரு சேஞ்ச் அவங்க தே ஆர் மேக்கிங் ஓகேவா. ஸோ இது ஏதோ ஒரு ரெஸ்பெக்ட் வித் டூ, இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஓகேவா. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ். இந்த ரெண்டு குவான்டிட்டியும் நம்ம வந்து இன்னொரு ரெஸ்பெக்ட், இப்போ வந்து ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகேவா. ஸோ அதில் வந்து வரக்கூடிய சேஞ்சஸ் என்ன? ஸோ பேசிக்கலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we will get the rate of change at that time ஓகேவா. அந்த டைமில் வந்து அந்த குவான்டிட்டிக்கு என்ன சேஞ்சஸ் வருது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஸோ அதுதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், dy by dx is positive if y is increasing. ஸோ இதுலேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்குது ஓகேவா. ஸோ தட் இஸ் dy by dx வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் y is increasing and x is also increasing ஓகே. இப்போ dy by dx நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, if it is negative y is decreasing and x is increasing. அதாவது எக்ஸுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தான் நம்ம வந்து ஒய்யோட குவான்டிட்டியோட சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம் கரெக்டா. ஸோ வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எஸ். ஸோ அப்படி வரும்போது இப்போ ஒய் டிக்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் இப்போ எக்ஸ் அப்படிங்கிற குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒன்றுமே கிடையாது, நீ எக்ஸுக்கு வந்து இன்ன வேல்யூ கொடுக்குற. சப்போஸ் எக்ஸுக்கு யூ ஆர் கிவிங் திஸ் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவில் ஒய்யோட வேல்யூ என்ன, அதுதான் வந்து இந்த dy by dx அப்படிங்கிறது கரெக்டா. சரி, ஸோ இட்ஸ் லைக் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஓகே. இட்ஸ் லைக் அ கிராஜுவல் சேஞ்ச். ஸோ இந்த இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட் இல்லாட்டி இவ்வளோ இதில் வந்து இந்த விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு அட் அ பர்டிகுலர் இன்டர்வல். இதுதான் வந்து ஒரு ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ரைட், எஸ். ஸோ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆக்சுவலி யுவர் கொஸ்டின் ஃப்ரம் யுவர் என்சிஆர்டி. இது வந்து ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் ஓகே, எல்லா இதுலேயும் வந்து இருக்கிற ஒரு கொஸ்டின் இது ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், ஏ லேடர் கிடையாது, ஒரு லேடர் ஓகேவா. ஒரு லேடர் 5 மீட்டர் லாங் ஸ்டாண்டிங் ஆன் அ ஹொரிசாண்டல் ஃப்ளோர். 5 மீட்டர் ஹொரிசாண்டல் ஃப்ளோரில் ஒரு லேடர் ஆஃப் லென்த் வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. leans against the vertical wall if the top of the ladder slides downwards at the rate of 10 centimeter per second. Then the rate at which the angle between the floor and the ladder is decreasing when lower end of the ladder is 2 meter away from the wall. ஓகேவா. ஏதாச்சும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நானே சொல்கிறேன் ஓகே. ஸோ here we have a ladder. So here we have a ladder, right? Sorry, this is the wall அப்படின்னு வச்சுக்கோங்க. So this is the wall. இதுதான் வந்து wall. Okay, and you have a ladder or ladder, whatever it is. அதுக்கு முன்னாடி I will draw the horizontal. Okay, so you have this ladder here. இதுதான் வந்து உன்னோட லேடர். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க, லேடரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா. 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த லேடர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ வேர்ட்டிக்கலி பிளேஸ் பண்ணிக்க நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்லாண்டிங் இதில் வச்சிருக்காங்க. இஃப் த டாப் ஆஃப் த லேடர் ஸ்லைட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் கரெக்டா. ஸோ ஸ்லைட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து கீழே இருந்து இந்த லேடரை இந்த சைடு இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு இழுக்கும்போது என்னடா ஆகும், இந்த லேடரோட ஹைட் வித் லேடரோட ஹைட் வந்து என்ன, அதோட லென்த் வந்து எப்பவுமே 5 மீட்டர் தான் இருக்கும்.
இந்த லேடரும் ஸோ இங்கே வந்து ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் வந்து ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ எக்ஸ். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ இதோட இந்த ஹைட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் ஐ எம் புல்லிங் திஸ் லேடர் ஃப்ரம் திஸ் எண்ட், நான் இந்த லேடரை வந்து இந்த எண்ட்லேருந்து புல் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இந்த லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அங்கே பாருங்கள், டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் புல் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி ஹியர். இன்னும் கொஞ்சம் புல் பண்ணேன்னா இட் வில் பி ஹியர். இன்னும் கொஞ்சம் புல் பண்ண அப்படின்னா இட் வில் பி ஹியர். கரெக்டா? ஸோ இதோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அந்த டிக்ரீஸ் ஆகிற லென்த்தோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, downwards at the rate of 10 centimeter per second. Okay, so which means this is the height of the ladder and the wall. So இங்க இருக்கிற இதோட height வந்து x. ஓகேவா? அந்த x வந்து with respect to time. எப்படி மேம் நீங்க டைம்னு கண்டுபிடிச்சீங்க? இங்க பாருங்கடா, 10 centimeter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் வந்து என்ன ஆகுது? இந்த லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ ஹியர், த எக்ஸோட வேல்யூ இஸ் டிக்ரீசிங். ஸோ டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு minus 10 centimeter per second. Ma'am, what is this 10 centimeter, ma'am? Pasangla, as time increases, x oda value is decreasing. Yes or no? X oda value is decreasing. So அதனால தான் அதோட என்ன சொல்லலாம், இந்த குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மைனஸ் சைன். கிளியர்? ஸோ அது வந்து ஜஸ்ட் டு இண்டிகேட் தட் இட் இஸ் டிக்ரீசிங், அதுக்கு மட்டும்தான் அந்த சைன். ஓகேவா? ஸோ இட் இஸ் கிவன் தட் dx by dt is equal to minus 10 centimeter per second. So you have to find the angle. Correct? Angle கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Angle. ஓகேவா? இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, அது நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் காட்டுறதுக்காக உங்களுக்கு எழுதுனது. ஸோ ஹியர் திஸ் theta and in the floor, and இது அதான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? the angle between the floor and the ladder is decreasing when the lower end of the ladder is 2 meter away from the wall. ஓகேவா? so at x is equal to 2ல d theta by dt is equal to என்ன நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். Right? So ma'am, how did you find that it is d theta by dt? It with respect to time க்கு தான் அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படி நீங்க வந்து கேட்டிங்கன்னா, இங்க வந்து ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் அவங்க கொடுத்துருக்காங்களா, that is dx by dt. so x with respect to t ல தான் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் காட்டியிருக்காங்க. ஸோ உங்களோட ரேட் ஆஃப் சேஞ்சும் வந்து அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, d theta by dt என்னன்னு தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட். இதுதான் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து ஆல்ரெடி தெர் இஸ் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லென்த். ஓகேவா? இந்த லென்த் வந்து நான் வந்து y அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? y அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னப்பா வரும்? அப்போ I want to get the x ஓட வேல்யூ கிடைக்கும், I want to get the y ஓட வேல்யூ. ரைட்? ஸோ இப்போ I'm taking sin thetaன்னு வச்சுக்கோங்களேன். sin theta is nothing but x by 5 மீட்டர். பசங்களா இங்கே பாருங்களேன். ஸோ dx by d theta வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் we have to do? We have to change the meter into centimeter. ஸோ இப்போ வந்து இங்கே என்னப்பா வரும்? 500 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து 500 சென்டிமீட்டர் நீங்கள் மாற்றி எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து 2 மீட்டரில் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து அது 200 சென்டிமீட்டரில் தான் நம்ம வந்து we will calculate. ஓகேவா? சரி. So what is x here? X is nothing but 500 into sin theta. Right? Yes. So next வந்து பாருங்களேன், next நான் வந்து எனக்கு y ஓட வேல்யூ I need. So I will just take cos theta. This is nothing but y by 500. Okay? So y is equal to 500 into cos theta. Okay?
ஸோ இப்போ வந்து எனக்கு I have this and I have this. கரெக்டா? எனக்கு ரெண்டு வேல்யூ எங்கிட்ட இருக்கு. பசங்களை இங்க பாருங்களேன், எனக்கு வந்து கொடுத்திருக்கிற வேல்யூ தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து dx by dt தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ஸோ யூ கேன் டேக் எய்தர் திஸ் ஆர் திஸ் வேல்யூ டு கால்குலேட் d theta by dt. ரைட்? ஆனா வந்து இப்போ எனக்கு வந்து dy by dx கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். dy by dt கொடுத்தா எனக்கு வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா I will get. இப்போ வந்து எனக்கு dx by dt தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இந்த if I know that x is equal to 500 into sin theta, next I will take differentiating with respect to x. Sorry, with respect to t I have to take the derivative, right? So இங்க வந்து dx by dt is equal to 500 into cos theta into d theta by dt எனக்கு கிடைக்கும். Yes or no? Right? Yes. So since cos theta ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் y by 500. Yes sir? Yes, correct. Okay. So that is dx by dt is equal to 500 into y divided by 500 into dt by d theta by dt. Right? So this 500 and this 500 will get cancelled. dx by dt நமக்கு என்ன கொடுத்திருக்கு பசங்களா? dx by dt is nothing but minus 20. I mean minus 10. Correct? So நம்ம வந்து sin எடுக்க மாட்டோம். We will just take the 10 which is equal to y into d theta by dt. Okay va? So that is d theta by dt is equal to 10 by y. Okay? 10 by y. மேம் இங்கே வந்து நீங்கள் x is equal to அப்படின்னு தானே மேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பசங்களை இங்கே பாருங்களேன், இந்த இப்போ நீங்கள் again read it. When the lower end of the ladder is 2 meter away. So lower end is nothing but this. ஓகேவா? அது வந்து 2 meter away from the ladder அப்படின்னா இங்கே வந்து y தானப்பா வரும். Right? Y is equal to 200. So here what we have to substitute? So since y is equal to 200 centimeter வரும்போது d theta by dt will be 10 divided by 200, cancel 1 by 20 radian per second will be the answer. So option B is the answer. Option B. Clear? Yes? Okay. Yeah. So now we will go to the next question. Okay. So இந்த மாதிரி questionsல வந்து இந்த மாதிரி நான் வந்து rate of change of questionsல வந்து I want you to guys to understand the concept here. எப்படி இந்த ஒரு question வந்தா எப்படி நம்ம வந்து approach பண்ணலாம், ஓகேவா? அப்படி நீங்க வந்து approach பண்ண உங்களுக்கு தெரிஞ்சாலே most of the answer உங்களுக்கு கிடைச்சிரும் பசங்களே. ஓகேவா? இங்க பாருங்களேன். The surface area of a cube increases. Okay. So இப்போ வந்து இங்க என்ன சொல்றாங்க? Surface area. Okay? யாரோட surface area of a cube increases at the rate of 72 centimeter square per second. Okay va? So இப்போ இதில இருந்து என் பசங்க நீங்க சொல்லணும், here rate of change of surface area with respect to யாருக்கு எடுத்திருக்காங்க? With respect to second. Right? So which means, so ds by dt தான் இங்க வந்து எடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? Next பாருங்க. Find the rate of change of its volume. Okay, you have to find the rate of change of its volume when the edge of the cube measures 3 centimeter. Okay va? So இப்போ வந்து what is given அப்படிங்கறத நம்ம எழுதிக்கலாம். Okay, it is given that surface area ஓட rate ds by dt is equal to 72 centimeter square per second or centimeter square per second அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? Okay, so this is what they have given. So you have to find the rate of change of volume here. So you have to find dv by dt is equal to kya hai when a is equal to 3 centimeter. So this is what you have to find. இதுதான் நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ds by dt is equal to this. ஓகேவா? சரி, இருந்துட்டு போட்டோம். So first நம்ம வந்து we will write what we know. ஓகேவா? இங்க நமக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதிக்கலாம். So surface area of a cube is nothing but 6a square
volume of the cube is nothing but a cube. Okay, so we will take so we know that v is equal to a cube, correct? So dv by dt enapa varum 3a square into dA by dt varuma, because we are taking with respect to t. So 3a square into dA by dt. So நம்மக்கிட்ட வந்து dA by dt இல்ல, ஓகேவா? இந்த term நம்மக்கிட்ட கிடையாது. So எப்படி அது கண்டுபிடிக்கலாம்? By using surface area. So surface area use பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறது நம்ம வந்து செக் பண்ணணும், ஓகேவா? So that is S is equal to 6a square, correct? So S is equal to 6a square. ds by dt தான் இதுன்னு கொடுத்திருக்காங்க, right? So what is ds by dt? So 6 into 2 is 12 into a. 12 into a, correct? So ds by dt is equal to 12 into a. Right? So இதோட value என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பாருங்க. So ds by dt 12a into dA by dt வருமா? Right? Again we are taking with respect to t தான், a is something another variable மாதிரி, ஓகேவா? So dt வந்து எனக்கு வந்து இதோட வேல்யூ தான் எனக்கு வேணும், ஓகேவா? So 72 is already here. So 72 is equal to 12a into dA by dt, ஓகேவா? இது வந்து 6 times வருமா? So dA by dt is nothing but 6 by a, ஓகேவா? So இப்போ இது வந்து என்கிட்ட இருக்கு. So what I will do, இது இந்த dA by dt வந்து நான் இங்க substitute பண்ண போறேன். So dv by dt is equal to 3 into a square into 6 by a. So this a and this a will get cancelled. 6 into 3 is 18. 18a வரும். 18 into a ஓட value வந்து 3. So 54 centimeter cube per second. So if you forgot to write the cube, இல்லாட்டி அந்த யூனிட்ஸ் எழுதுறத மறந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை, ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும், மரியாதைக்கு யூனிட் இடணும், ஓகேவா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் ஆல் யுவர் எக்ஸசைஸ் கொஸ்டின். பட் இது வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பிஒய்க்யூவில் கேட்டிருக்கிற கொஸ்டின், ஓகேவா? ஸோ அதனால நீ வந்து இது பார்த்துக்கணும். ஸோ ரீட் த கொஸ்டின் பசங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா 10th நீ வந்து சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ் நீ படிச்சிருப்ப. ஸோ அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கும், ஓகேவா? சரி, ஸோ வில் சி. Sand is pouring from a pipe at the rate of 12 centimeter cube per second. So we will read this, then நம்ம வந்து அப்புறமேல் வரலாம். The falling sand forms a cone on the ground in a such a way okay, in a such a way that height of the cone is always 1/6 of the radius of the base. Okay, how fast is the height of the sand of the sand cone is increasing when the height is 4 centimeters. It's all about height. So it's about height. நீ height பத்தி தான் பேசினா height தான் நீ எப்படியாச்சும் நீ கொண்டு வரணும், ஓகேவா? சரி, so first என்னப்பா சொல்லியிருக்காங்க. So first we will write what is given. Okay, so they have given this rate of 12 centimeter cube per second. So இது என்ன குவான்டிட்டின்னு அவங்க வந்து தெளிவாகவே சொல்ல, லைக் இஃப் இட் இஸ் என்ன சொல்லலாம், வால்யூம் சொல்கிறாங்களா, மற்றபடி வால்யூம் தான் சொல்ல முடியும், கரெக்டாக? இதில் இருந்தால் ஏன்னா வந்து குவான்டிட்டி தான் விழுகுது, கரெக்டாக? ஸோ அதனால ஸோ இப்போ உனக்கு வால்யூம்னே புரியலன்னு வச்சுக்கோயேன். ஸோ இப்போ இந்த யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யூனிட் சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் எப்பப்போ நீங்கள் போடுவீங்க, நம்ம வால்யூத்தில் தான் போடுவீங்க, கரெக்டா? ஸோ தட் இஸ் dv by dt கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 12 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்ட்டு. The falling sand forms a cone of, it's making a
cone shape ல வந்து இந்த sand விழுகுதுன்னு வெச்சுக்கோங்களேன். The height of the cone is always, so height வந்து எப்பவுமே 1/6 of the radius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? with the radius, so this is the base radius விட height வந்து 1/6 இருக்கும். How fast is the height of the sand cone increasing when height is this? So basically நீ உங்களுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? dh by dt you have to find. ஓகேவா? when h is equal to 4 cm. So it's all about height. அங்க height ஓட quantity மட்டும் தான் வேணும், radius வேணாம். ஓகேவா? radius அப்படிங்கிறது எலிமினேட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு particular ஒரு ரிலேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? So since h is equal to r by 6 அப்படினா r will be equal to 6h. Right? இது நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே. So இதுல வந்து இன்னொரு விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா volume of a cone அப்படிங்கிறது 1/3 pi r square h. 1/3 pi r square h. ஓகேவா? Since இங்க volume வந்து 1/3 pi into r is nothing but 6h. So 36h square into h வரும். So this is equal to, this is 12 times போயிரும். So 12 pi h cube is the volume. இந்த கேஸ்ல volume. ஓகேவா? இந்த கேஸ்ல volume of the cone is this. Okay. So இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? So they have given dv by dt. ஓகேவா? இது கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்து dh by dt தான் கண்டுபிடிக்கணும். So volume of this particular cone அப்படிங்கிறது 12 pi h cube. ஓகேவா? So what is dv by dt? So 12 pi is constant, 3h square into dh by dt. எனக்கு வந்து dh by dt தான் வேணும். So it is there. So what is dv by dt பசங்களா? 12. So 12 is equal to 12 pi into 3h square into dh by dt. Okay. So dh by dt is equal to, dh by dt is equal to 12 divided by 12 pi into 3h square. 12 cancel. H oda value. So h is equal to 4 centimeter. So dh by dt will be is equal to 1 divided by 3 into pi into 4, 16 varuma. So 16, 32, 48 you will get. So that is 1 by 48 pi. 48 pi. You have to write the unit, correct? Height in the sense and the centimeter la dhaan varum. So centimeter per second. So this is dh by dt. Okay, wow, clear? Yes, easy, right? So now you can understand. இப்போ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேருந்து எப்படி நீ இது கண்டுபிடிக்கணும், எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு யாருக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து யூ ஹேவ் டு read it twice to understand. மேபி தெரில, நீங்கள் வந்து ஸ்மார்ட் பசங்க கரெக்டா? ஸோ அதனால யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. ரைட்? ஓகே. So in the question பாருங்க, for the curve y is equal to 5x minus 2x cube, if x is increasing at the rate of, so x is increasing at the rate of 2 units per second, find the rate of change of slope. Find the rate of change of slope of the curve. You have to find the rate of change of the slope of the curve when x is equal to 3. என்ன பண்ணலாம்? Any idea you have? So since slope சொல்லியிருக்காங்க, என் பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் slope அப்படிங்கிறது slope is nothing but dy by dx. கரெக்டா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்துடலாமா? அப்போ பஷை கிடையாது, பட் இது வந்து ஸ்லோப் உங்களுக்கு வந்து ஓகே மேம், ஸ்லோப் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் ஸ்லோப்பை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யாருக்கு நம்ம வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, 2 units per second அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஸ்லோப்போட ரேட் ஆஃப் சேஞ்ச் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ds by dt you have to find. ஓகேவா? அவங்க ஸ்லோப்புன்னு அவங்க கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஸ்லோப்.
So that is dy by dx. Okay, that is 5 minus 3 into 2 is 6, 6x square. This is slope. Okay, in the slope, we have to differentiate again with respect to யாருக்கு டைமுக்கு நீங்க வந்து respect to differentiate பண்ணணும். So differentiate பண்ணும்போது 0 minus 12x into dx by dt. Okay, so minus 12 into x oda value is 3, dx by dt oda value is 2. Okay, 3 into 2 is 6, 6 is minus 72 units per second. That's it. Yes, clear ah? Idu varaikum clear. I hope everybody ellarkume vandu clear ah irukku nu nenaikiren. So next nama vandu increasing function, decreasing function appdi idhukku poporom. So it's, you have to be clear. Okay va? Sure. Now vandu first நம்ம வந்து increasing functionலே நம்ம as the name அந்த பேர் இருக்கிறது மாதிரியே increasing function அப்படிங்கிறது a function which is increasing, gradually it is increasing. ஓகேவா? அந்த function increase ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த function positive ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ increasing functionலே வந்து increasing function இருக்கும், strictly increasing function கூட இருக்கு. ஓகேவா? So strictly increasing function அப்படின்னா நீ if x வந்து increase ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, so I'm talking about strictly increasing function. ஓகேவா? இப்போ வந்து strictly increasing function அப்படின்னா as the name suggests ஸ்ட்ரிக்டா அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது இப்போ எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங், இட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா? அங்கே வந்து அவங்க வந்து ஈக்குவல் டு ஆகியோ இப்போ வந்து அந்த ஒரு இதுவே அந்த ஒரு சீனே கிடையாது. இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, எஃப் ஆஃப் எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், நீ இன்க்ரீஸ் ஆகுறே நானும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? உனக்கு ஈக்குவலாக எல்லாம் நான் இருக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருப்பேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகேவா? நீயும் வந்து இப்படி நீயும் ஸ்ட்ரெயிட்டாக போகிற அப்படின்னா நானும் உங்ககிட்ட இப்போ நீயும் இன்க்ரீஸ் ஆகுற. ஓகேவா? நான் இன்க்ரீஸ் ஆகுறேன் அப்படின்னா நீங்களும் இன்க்ரீஸ் ஆகணும். அதான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கோட கண்டிஷன். ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், நீ முன்னேறியா அப்புறம் நானும் உன் பின்னாடியே வருவேன் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இவங்களோட கிராஃப் வந்து எப்பவுமே இட் வில் ஆல்வேஸ் கோ அப். ஓகேவா? ஸோ த கிராஃப் இஸ் ஆல்வேஸ் ஹை. இப்போ நீங்கள் வந்து ஸோ அக்கார்டிங் டு த டெஃபினிஷனில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இஃப் ஐம் டேக்கிங் அ பாயிண்ட் x1, ஓகேவா, இஃப் ஐம் டேக்கிங் அனதர் பாயிண்ட் x2, ஓகேவா, இங்கே பாருங்க. ஓகே, ஸோ வி நோ தட் x1 வந்து லெஸ் தேன் x2 ஆக இருக்கும் ஆப்வியஸ்லி. கரெக்டாக? இப்போ இங்கே வந்து 1 அப்படின்னா தட் அனதர் பாயிண்ட் வில் பி 2, ரைட்? அதே மாதிரி இப்போ வந்து இங்கே இருக்கிற அதே வேல்யூ வந்து இங்கே இருக்காது. இது வந்து எஃப் ஆஃப் x1, இது வந்து எஃப் ஆஃப் x2. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் x1 வந்து லெஸ் தேன் எஃப் ஆஃப் x2. இதுதான் வந்து strictly increasing ஓட what we can say, இதான் விஷயம். ஓகேவா? நீயும் இன்க்ரீஸ் ஆகுற அப்படின்னா நானும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருப்பேன், உனக்கு ஈக்குவலாக எல்லாம் நான் இருக்க மாட்டேன். there is no equal with you and me. if you are increasing I will also increase. ஓகேவா? the graph is always up. அது போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு வந்து நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 வராதிங்க. there is no such case that these two will be equal. அந்த மாதிரி கேசஸே இருக்காது. அவங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? this is increasing, I will also increase. நீ இன்க்ரீஸ் ஆகிறியா, நானும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போவேன். ஓகேவா? அதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட்லி வேண்டாம், நம்ம இன்க்ரீசிங்க்கு போவோம். ஸோ we didn't learn increasing, right? ஸோ இன்க்ரீசிங்ல என்ன சொல்றாங்க? increasing function.
ஓகேவா? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எப்படின்னா நான் கிராஃப் வரேன், ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பாருங்களேன். ஓகே, ரைட். This is actually a increasing function. ஓகேவா? இங்க வந்து ஒரு டவுன் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் ரீஜன் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. அப்புறமேல் வந்து there is this curve and this is gradually increasing. ஓகேவா? ஸோ this is actually என்ன சொல்லலாம், இதுதான் வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் வந்து நீயும் இன்க்ரீஸ் ஆகுறியா, நானும் இன்க்ரீஸ் ஆகுறேன். நீயும் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டெடியாக இந்த ஸ்டாண்டர்டாக போறியா, நேராக போறியா, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போறியா, நானும் அப்படியே போகிறேன். நீ வந்து பட் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லைக் அ காம்படிஷன். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த டாப்பர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, நீ வந்து 10 புக் படிச்ச அப்படின்னா நானும் 10 புக் படிப்பேன். நீ வந்து நீ உன்னோட ஈக்குவலெல்லாம் நான் இருக்க மாட்டேன். நீ 10 புக் படிச்சேன்னா நானும் 10 புக் படிப்பேன். இது வந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நம்ம பேக் பெஞ்சர்ஸ் மாதிரி. நீ படிக்கலையா, நானும் படிக்கல. நீ ஒரே ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கியா, நானும் ஒரே கொஸ்டின் படிச்சிருக்கிறேன். ஸோ அதான் வந்து பட் ஆனால் வந்து நம்மளோட நண்பர்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், பேக் ஸ்டாப் பண்ண மாட்டோம். படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆனால் வந்து இல்லை மச்சான் நான் படிக்கவே இல்லை அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஸோ அதுதான் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். பட் இந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல் டாப்பர்ஸ் தே வில் பி லைக், நான் 10 புக்கு படித்தேன், நீயும் வந்து 10 புக்கு படிச்சு, நான் உன்னை விட 11 புக்ஸ் படிச்சிருப்பேன். நீ அப்படின்னா அப்படி கிடையாது. நீ ஒரு புக் படிச்சிருக்கியா, நானும் ஒரு புக் படிச்சிருக்கேன். நீ புக்கே படிக்கலையா, நானும் புக்கே படிக்கலடா வாடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ தட் இஸ் இப்போ இதோட கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, x1 less than x2. Okay, so that is f of x1 வந்து less than or equal to f of x2 வரலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா f of x1 is equal to f of x2 வருது. கரெக்டாக? பட் x1 is always less than x2. ஸோ அதான் வந்து ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே மேம், ஃபைன். பட் இப்போ நான் வந்து எப்படி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிவன் ஃபங்க்ஷனை வந்து நான் எப்படி, இப்போ நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டீங்க, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷன், ஓகே நான் வந்து அது இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான், இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, increasing function f of x less than or equal to f of y, f of x less than f of y. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே there will be this constant thing. இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டே கிடையாது. நீ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போ, நானும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அந்த ஒரு கான்செப்ட் தான் எங்களுக்கு. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து ஓகே ஐ வில் டெல் யூ. இப்போ எப்படி வந்து எக்ஸாமில் வந்து மேம் இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் எப்படி வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக எப்படி நான் வந்து சொல்லி கொடுக்குறது, எப்படி நான் வந்து இது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, எப்போவுமே இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் we have to check that f dash of x greater than 0. ஓகேவா? f dash of x greater than 0, f dash of x வந்து equal to 0 அதெல்லாம் பார்க்கக்கூடாது. f dash of x வந்து greater than 0. எப்பவுமே அவங்க பாசிட்டிவாக இருக்கணும். f dash of x வந்து எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங்கில் தான் f dash of x வந்து என்னவாக இருக்கும், ஈக்குவல் டு 0 இருக்கும். ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது யூ ஹேவ் டு டூ திஸ். ஓகேவா? இட் ஷுட் பி கிரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, த இன்டர்வல் இன் விச் f of x is equal to x square. So here we have f of x is equal to x square into e raised to minus x is increasing. இந்த ஃபங்க்ஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, எந்த இன்டர்வெல்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதா நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் we have to, ஸோ இன்க்ரீஸ் ஆகிற கண்டிஷனே வந்து f dash of x வந்து 0 greater than 0 இருக்கும். ஸோ வாட் இஸ் f dash of x பசங்களா? f dash of x is nothing but, ஸோ திஸ் இஸ் ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டூ டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் plus
second function into derivative of first function. So இது கொஞ்சம் rearrange பண்ணி எழுதணும் அப்படின்னா e raised to minus x 2x minus x square into e raised to minus x. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா e raised to minus x and ஒரு x is common, correct? So e raised to minus x and வந்து I will take one x outside. Okay, so மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 minus x. ஓகேவா, 2 minus x. பசங்களா e raised to minus x என்னதுப்பா? e raised to minus x is nothing but e raised to 1 by e raised to x. So an exponential function is always positive. You guys know it, right? So exponential function வந்து always positive on a function, so you don't have to look for it. But we have to check for x into 2 minus x. ஸோ இந்த ஒரு ஃபேக்டருக்கு வந்து இதில் வந்து எங்கே இவங்கெல்லாம் பாசிட்டிவாக இருப்பாங்க, எங்கே இவங்க நெகட்டிவாக இருப்பாங்க, எங்கே ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக இருக்குது அப்படிங்கிறது we have to check. ஓகேவா, ஸோ அந்த ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் I have to check, கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுவேன், I will just equate them to 0. ஓகேவா, ஸோ அப்போ வந்து எனக்கு x is equal to 0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அண்ட் x வந்து equal to 2 அப்படிங்கிறது 2 பாயிண்ட் I will get, கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து நம்பர் லைன் வரைகிறேன். Okay, so in the number line la I'm going to plot 0 and 2. Okay va, so எனக்கு வந்து என்ன தெரியணும், f dash of x வந்து greater than 0 வா வருதா அப்படிங்கறத நான் செக் பண்ணா போதும். So my f dash of x அப்படிங்கிறது is this. Okay va, so you don't have to take this, அது வந்து always positive. So x 2 minus x. So இப்போ நான் வந்து if I'm taking a number which is less than, so இங்க வந்து minus infinity, இங்க வந்து positive infinity. ஓகேங்களா, so minus infinity இதில் இருந்து I'm taking minus 1 அப்படின்னா, so f dash of x என்னப்பா வரும், so minus 1 into 2 plus 1, you will get a negative number. So இங்க வந்து negative number வருமா, so சரி, okay, அங்க அது அப்படியே இருக்கட்டும். 0 to 1ல I'm taking 1. ஓகேவா, so 1 நான் வந்து போடுறேன் அப்படின்னா 1 into 2 minus 1 I will get 1 which is a positive number. Sorry, இங்க வந்து ஒரு negative number வரும், இங்க வந்து positive வருதா, so here I am getting a positive number. So 2ல இருந்து negative infinity I am taking 3 வச்சுக்கோங்க, 3 into 2 minus 3 which is a negative number. So இங்கேயும் ஒரு negative number. So எனக்கு வந்து f dash of x வந்து greater than 0 தான் வேணும். So அது எந்த இன்டர்வெல்ல greater than or greater than 0 வருது பசங்களா? Particular interval this. Yes or no? So therefore function f of x is increasing. Is increasing. இந்த மாதிரி arrow mark எல்லாம் போடக்கூடாது, நீங்க increasing அப்படினே எழுதணும். Increasing in closed interval 0,2. So option D is the correct answer. Okay va, இப்படி தான் நீங்க வந்து செக் பண்ணணும். Okay, so we'll do another question. Okay. So this is actually a PYQ question. Literally இது வந்து அவங்க ஒரு PYQ கேட்டிருந்தாங்க. If f of x be a continuous function on closed interval a comma b and differentiable on open interval a comma b, then this function f of x is strictly increasing in a comma b if. இப்போதான் நம்ம வந்து சொன்னோம், கரெக்டா? That is f dash of x வந்து greater than 0 தான் இருக்கணும். Nothing less, nothing more. F dash of x should be greater than 0. So option B is the correct answer. Option B. Okay, next question bolama. Next question. Show that the function f of x is always an increasing function in R. So நம்ம கிட்ட காட்ட சொல்றாங்க. So இந்த ஒரு function வந்து always increasing அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நம்மளோட f of x அப்படிங்கிறது நான் எடுத்து எழுதுறேன். f of x is equal to 4x cube minus 18x square minus 27x minus 7. Okay, so what is f dash of x? What is f dash of x? Increasing function அப்படின்னா f dash of x should be always greater than 0. Correct? So 4 into 3 is 12 x square minus 36x minus 27. Okay, so if I take 3 outside, now 3 வெளியில இருக்கிறேன் அப்படின்னா I will get 4x square minus 12x minus 9. Okay வா, so since f dash of x வந்து greater than 0 இருக்கும், so that means
3 into 4x square minus 12x minus 9 should be greater than 0. பசங்களா இந்த 4x minus இந்த 4x square minus 12x minus 9 வந்து எனக்கு இப்படி எழுதலாமா 2x minus 3 the whole square. இது expand பண்ணா will I get this? பாருங்க a minus b the whole square, a square plus b square minus 2ab. So what is a square? 4x square minus 2ab. 2 into 2 is 4x, 4x into 3 is minus 12x and 3 square அப்படிங்கிறது 3 square அப்படிங்கிறது so here it is plus. Okay, இங்க plus தான் வரும். Okay, plus வந்தா தான் கரெக்டா இருக்கும். Okay. Okay. 4x square minus 12x plus 9 because இங்க வந்து always வந்து plus தான் இருக்கணும் இல்லனா இங்க minus வராது. So 2x minus 3 the whole square வரும். கரெக்ட்டா? So இங்க plus தான் வரும். இல்லனா இந்த question எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? So can I write like this? Yes or no? Yes, I can write. So இப்போ பாருங்களேன். So the f dash of x எப்படி மாறிடுச்சு? 3 into 2x minus 3 the whole square is greater than 0. So this is always a positive number because நீ வந்து இதுக்குள்ளார உனக்கு எந்த நெகட்டிவ் நம்பர் கிடைச்சாலும் அந்த ஸ்கொயர் வந்து அது பாசிட்டிவா மாத்திடும். This is also a positive number, correct? So positive into positive you will get a positive number. So from this we can say f dash of x is always greater than 0. Therefore the function f of x is always increasing in R. R அப்படிங்கிறது real numbers. Yes. Okay. இன்னொரு question. Yes. இன்னொரு question. Okay. The function f of x is equal to x cube plus 3x is increasing in which interval அப்படின்னு கேட்டிருக்காங்க. Again, f dash of x வந்து should be greater than 0. So f dash of x என்னப்பா வரும்? F dash of x is nothing but 3x square plus 3. Right? பசங்களா இங்க பாருங்க இப்போ வந்து இது வந்து should be greater than 0. கரெக்டா? இப்போ இந்த 3 இப்போ நான் ஓகே சரி 3 வந்து வெளியில எடுத்து x square plus 1 should be greater than 0. Okay? So this is a positive number. ஓகேவா? இங்க நான் வந்து எந்த நம்பர் கொடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க x ஸ்கொயர் தான் அந்த வந்து டிசைடிங் ஃபேக்டர். -1 கொடுத்தாலும் அங்க வந்து பாசிட்டிவ் தான் வரும். Positive plus 1 positive number. This will make a positive. So இங்கேயும் வந்து பாசிட்டிவ் தான். So positive into positive will give you a positive number. So therefore எந்த ரியல் நம்பர்ஸ் போட்டாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். So option C is the correct answer. So in every real numbers this function is a increasing function. Okay, so we will see decreasing function. Decreasing function வந்து same concept தான். It's the same concept. Okay, so இங்க பாருங்க strictly decreasing we will see. Strictly decreasing strictly decreasing function. Okay, so strictly decreasing அப்படினா ஸ்ட்ரிக்ட்டா அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டாவே அவங்க டிக்ரீஸ் ஆகுவாங்க ஸ்ட்ரிக்ட்டாவே நாசமா போவாங்க அந்த மாதிரி ஓகேவா okay yes so strictly decreasing அப்படினா அந்த graph வந்து பாத்தீங்கன்னா it is always இது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேவா நீயும் டிக்ரீஸ் ஆகுறியா நானும் டிக்ரீஸ் ஆகுவேன் சோ இங்க பாருங்க இந்த graph ஓகே இப்படி போட்டுருக்காங்களா சரி நம்மளும் அப்படியே போடுவோம் ஓகே நீயும் டிக்ரீஸ் ஆகுறியா அப்படினா நானும் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வருவேன் ஓகேவா நீ எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுறியோ அவ்வளவு நான் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி தான் ஓகே இங்க பாருங்க
ஓகே நீ டிக்ரீஸ் ஆகுறியா நானும் டிக்ரீஸ் ஆயிடுறேன் ஓகேவா நீ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுறியோ நான் அவ்வளோ டிக்ரீஸ் ஆகுறேன் ஸோ தட் இஸ் த சேம் கான்செப்ட் இங்கே வந்து உனக்கு ஈக்குவலாக நான் வந்து டிக்ரீஸ் ஆக மாட்டேன் பட் எனக்கு நீயும் டிக்ரீஸ் ஆகுற அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருவேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x1 வந்து கிரேட்டர் தேன் x2 ஆக இருக்கும் கரெக்டாக இப்போ நீங்கள் பாருங்கள் இல்லை ஓகே வெயிட் ஸோ ஹியர் வந்து ஒரு பாயிண்ட் லெட் இட் பி x1 ஹியர் இஸ் அ பாயிண்ட் x2 ஓகேவா ஓகே ஸோ ஹியர் x1 is less than x2 but f of x1 is greater than f of x2 clear ah okay வா இதுதான் வந்து strictly decreasing ஆன ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நீங்க பாருங்களேன் x1 இங்க இருக்கு x1 is here x2 is here so x1 is less than x2 okay here this is f of x1 and this is decreasing right this is f of x2. So f of x பண்ண விட f of x2 is decreasing, right? So decrease ஆகிக்கிட்டே இருக்கு. So this is the thing. Clear? Okay. So நம்ம வந்து அதுவே decreasing function okay decreasing functionல எப்படி வரும் நீங்களே சொல்லலாம் strictly function எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஓகேவா so if it's decreasing கொஞ்சம் நீ வந்து டிக்ரீஸ் ஆகல அப்படினாலும் ஓகே so this is how will be a decreasing function so இந்த ஒரு particular interval பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈக்குவலா இருக்காங்க கரெக்ட்டா they are equal so இப்போ இதோட இது வந்து நீங்க எப்படி எழுதலாம் இதோட இது நீங்க வந்து எப்படி எழுதலாம் x1 less than x2 f of x1 is greater than or equal to f of x2 clear ah is that clear பசங்களா so this is the concept so இதே விஷயம் தான் இங்கேயும் அவங்க சொல்லியிருக்காங்க இது strictly decreasing அது strictly increasing strictly decreasing அப்படின்னா நீயும் டிக்ரீஸ் ஆகுறியா பரவாயில்லடா நானும் டிக்ரீஸ் ஆகுறேன் நீ படிக்கலையா நானும் படிக்கல ஓகேவா நீ படிக்கிறியா நானும் படிக்கிறது வந்து strictly increasing நீயும் படிக்கலையா அப்புறம் நானும் படிக்கல ஓகேவா இப்போ வந்து நீ ஒண்ணுமே பண்ணலையா நானும் ஒண்ணுமே பண்ணலடா அந்த மாதிரி ஒரு நண்பர்களோட ஒரு கூட்டாய்மை தான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது நீயும் ஒன்றும் பண்ணலன்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாது உன்னை விட நீ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வர அப்படின்னா நானும் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் வருவேன் ஓகேவா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஹவ் யூ வில் கால்குலேட் ஆர் ஹவ் யூ வில் ரெப்ரசன்ட் திஸ் அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கணும் லெஸ் தேன் ஜீரோவா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங் so that is f dash of x வந்து f dash of x என்னதுப்பா ஸ்லோப் தானே so இந்த f dash of x வந்து டிக்ரீஸ் ஆகணும் ரைட் அங்க வந்து ஈக்குவல் டு அதெல்லாம் கிடையாது f dash of x should be less than 0 it should be negative so நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா நீ பசங்களா இங்க வந்து ஒரு கர்வ் இப்போ நீ ஒரு டான்ஜென்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் so slope of this curve is the slope of the tangent கரெக்டா இந்த கர்வுக்கு நீ வந்து என்ன ஒரு அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டான்ஜென்ட் வரையற அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் அந்த டான்ஜென்ட்டோட இன்க்ளினேஷன் தான் அந்த ஸ்லோப்போட கர்வ் கரெக்டா ஐ ஹோப் யூ நோ தட் ஸோ அப்போ வந்து இங்க வந்து நான் வந்து அதோட ஸ்லோப் எடுக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ் இங்கேயும் நான் வந்து ஸ்லோப் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்லோப் இல்லாட்டி டான்ஜென்ட் தான் என்னால் எடுக்க முடியும் கரெக்டா ஸோ அந்த டான்ஜென்ட் எடுக்கும்போது அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் ஷுட் பி நெகட்டிவ் ஓகேவா ஸோ இதுதான் வந்து விஷயம் ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க this question is from NCERT
எக்ஸாம்பிள் எல்லா கொஸ்டினுமே வந்து ஒன்று இல்லாட்டி இட் வில் பி அ பிஒய்க்யூ, இல்லாட்டி என்சிஆர்டி எக்ஸாம்பிள், இல்லாட்டி வந்து உங்களோட என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து மெயின் கொஸ்டின்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் which of the following functions are decreasing on 0 to pi by 2, which means 0 ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் யார் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஓகே, ஒன் திங் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கிராஃப் ஞாபகம் இருக்குது அப்படின்னா கிராஃப் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணலாம். கிராஃப் ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? So sin 2x, tan x, cos x, cos 3x அப்படிங்கிற மூணு விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா f dash of x வந்து less than 0வாக இருக்கணும். கரெக்டா? ரைட்? ஸோ அதுவும் வந்து இந்த இன்டர்வெல்ல அவங்க கேட்குறாங்க 0 to 90 டிகிரி. ஓகேவா? 0 to 90 டிகிரி. ஸோ here this is 0, here is 90 degree. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து ஸ்லோப் இப்படி போகிறதா இருந்தால் இன்க்ரீசிங், இப்படி போகிறதா இருந்தால் டிக்ரீசிங். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நம்ம எடுத்து பார்ப்போம். ஆப்ஷன் ஏ. ஸோ சைன் 2x we have d by dx. ஓகே, f dash of xன்னு எழுதுவோம். f dash of x is nothing but cos 2x into 2. கரெக்டா? So 2 cos 2x. Okay, right. So if I'm giving some values between 0 to 90 degree, நான் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? சப்போஸ் ஐம் கிவிங் ஒரு 45 டிகிரி நான் கொடுக்குறேன், which is pi by 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, pi by 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ இங்கே என்னப்பா வரும்? 2 into cos 2 pi by இது வந்து என்டையர்லி வந்து என்னவாயிரும்? 0வா மாறிடும். ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து 0வா மாறிடும். ஸோ இப்போ வந்து பசங்களை இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல விட்டு போனது என்னன்னா, இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். புரியுதா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்படின்னா அங்கே வந்து ஸ்லோப்பே கிடையாது. இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வருதா இங்கே? ஸோ இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஐ காட் இட் ஹாஸ் 0 எனக்கு கிடைச்சிது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கும் கிடையாது, டிக்ரீசிங்கும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஓகேவா? ஸோ வி வில் செக் அபவுட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணுவோம். ஆப்ஷன் பி tan x. ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது sec square x. ஓகேவா? sec square x. ஸோ எகெயின் sec square x அப்படிங்கிறது 1 by cos square x. கரெக்டா? 1 by cos square x. ஸோ if I give something pi, இப்போ வந்து எனி வேல்யூ நான் கொடுத்தா வந்து எனக்கு என்ன கிடைக்கணும்? இட் ஷுட் பி சம்திங். ஸோ இப்போ ஐம் கிவிங் அ pi by 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். pi by 4. ஸோ தட் இஸ் 1 by root 2 the whole square. This is a positive number. ஓகேவா? எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும், which means f dash of x வந்து 0வா இருக்கும். ஸோ ஐ கான்ட் டேக் b as well. எனக்கு வந்து பியும் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது எல்லாருமே நான் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து we will take ஆப்ஷன் சி எடுத்து பார்க்கலாமா? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து cos x. கரெக்டா? ஸோ வாட் இஸ் f dash of x? மைனஸ் sin x. கரெக்டா? ஸோ மைனஸ் sin x அப்படிங்கிறது இட் இஸ் அ நெகட்டிவ் ஃபங்க்ஷன். கரெக்டா? இட் இஸ் அ நெகட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஓ மை காட்,
It is a negative function. Negative function. Therefore, f dash of x வந்து less than 0 வருது. So, I can say option C is the correct answer. So, we will see option D also. Option D க்கு எப்படி வருதுன்னு கூட நம்ம வந்து check பண்ணிக்கலாம் வருதா இல்லையான்ட்டு. Option D அப்படிங்கிறது cos 3x. ஓகேவா? So, f dash of x அப்படிங்கிறது minus cos 3x into 3, which is minus 3 cos 3x. Okay, so now I will give minus 3 into cos 3 pi by 3 kudukuren 60 degree I am giving. So this rendu cancel pi vandrum. This will be a positive number. You can give either number. Okay, you can't give either number. எல்லா நம்பர்ஸ்னா வந்து இப்போ இங்க பாருங்க இப்போ you will get a positive. So f dash of x வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குதா ஸோ அதனால இதுவும் வராது. So you can't take D as well. பசங்களா நம்ம வந்து அந்த இன்டர்வல் எடுக்கிறோம் ஓகேவா. இஃப் யூ ஆர் டேக்கிங் தட் பர்டிகுலர் இன்டர்வல் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து f dash of x என்னவா இருக்கணும் less than 0வா இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல வந்து f dash of x வந்து பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா that function is not decreasing, right? இப்போ if you are taking this cos x ன்னு வெச்சுக்கோங்க, cos x நான் எடுக்கிறேன் அப்படின்னா sin whatever the value you put, sin pi by 3, sin pi by 6, sin pi by 2, sin pi by 4 கொடுத்தாலும் இங்க இருக்கிற இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து makes the function decreasing. Is that clear? So அப்படிதான் வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து calculate பண்றோம். So these are the points where the function is not behaving like a decreasing function. So அந்த பாயிண்ட்ல மட்டும் இல்ல இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது. In each and every point between the domain, every function should be decreasing. அந்த function என்ன சொல்ல நெகட்டிவா தான் இருக்கணும். இல்லனா அந்த function வந்து decreasingனு சொல்ல முடியாது. ஓகேவா? Clear? Okay. So for what value of f of x this is decreasing for all x அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? So a ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் so that x வந்து டிக்ரீசிங்கா இருக்கணும் அப்படிங்கறது. அதாவது f of x வந்து டிக்ரீசிங்கா இருக்கணும். ஓகேவா? So f of x again we know that f dash of x வந்து less than 0 இருக்கணும். கரெக்ட்டா? So we will take f dash of x. f dash of x வந்து என்னப்பா வரும்? Minus 3x square plus 4 into 2 8ax plus 2 வரும். ஓகேவா? So இந்த f dash of x வந்து less than 0 இருக்கணும். கரெக்ட்டா? Or this thing should be less than 0. So this is a quadratic equation. So quadratic equation ஓட value வந்து negative வரணும் அப்படின்னா here the value of x should be less than 0 which is negative. கரெக்ட்டா? x ஓட value வந்து negative வரணும் which means determinant discriminant which is b square minus 4ac வந்து என்னவா இருக்கும் பசங்களா less than 0 ஆ இருக்கணும். கரெக்ட்டா? So அப்படி இருந்தாதான் இந்த condition satisfy ஆக முடியும். So we will take the discriminant here. That is b square minus 4ac வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். So what is b square here? So that is 64a square minus 4 into what is a minus 3 வரும் into 3 into 2 வரும். So that is 64a square plus 3 into 2 is 624. This should be less than 0 வரும். So 64a square should be less than minus 24. A square should be less than minus 24 divided by 64. This is not possible. This is not possible, right? So a square க்கு இது வந்து possible இல்லையா டே பசங்களா a squareல you have to take the square root of negative number. ஓகேவா? a க்கு வந்து நெகட்டிவ் நம்பர் நீ எடுக்கணும் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. Right? It's not possible. So option D is no value of a. எந்த ஒரு value of a நீ கொடுத்தாலும் உனக்கு வந்து இந்த function வந்து decreasing ஆக வராது. ஓகேவா? So this is not possible since a square is less than minus 24 divided by 64 வரனால. Okay. Next question.
show that the function f of x is equal to tan x minus 4x is strictly decreasing in the interval, minus pi by 3 to pi by 3. Okay. Okay, so நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னதுப்பா? f of x வந்து we know that tan x minus 4x, f dash of x வந்து என்னப்பா வரும்? f dash of x வந்து decreasing we have to show, right? f dash of x should be less than 0. f dash of x என்னப்பா வரும்? f dash of x is nothing but 6 square x minus 4. Okay வா? So, இப்போ இங்க பாருங்களேன். So, here it is from minus pi by 3 to pi by 3. இல்லையா? Minus pi by 3 அப்படிங்கிறது minus 60 இருந்து 60 வரைக்கும் இதோட வேல்யூ எப்படி வரும் அப்படிங்க. So, பசங்களா f dash of x ஓட வேல்யூ புரியுதா? f dash of x is equal to some value will get, right? So, அதோட வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கணும். கரெக்டா? So, இப்போ இங்க பாருங்களேன். This is sec square, right? Sec square அப்படிங்கிறது 1 by cos square. So, இங்க பாருங்களேன். I'm writing this cos theta. So 0, 30, 45. Then I'm taking 60, 90. வச்சுக்கோங்க சரியா? Cos 0 ஓட வேல்யூ 0ல வந்து 1, 30ல வந்து root 3 by 2, 45ல வந்து பார்த்தீங்கன்னா 1 by root 2. சாரி 1 வருமா? இல்லை 1 by root 2. சாரி 1 by root 2. 60ல வந்து உனக்கு 1 by 2 கிடைக்கும். இதுல வந்து 0 கிடைக்கும். கரெக்டா? ரைட்? So these are the values. So if I am taking sec theta வந்து இதோட reverse. So 1 இங்க வந்து இது வரும். இங்க வந்து 2 வரும். கரெக்டா? So இங்க வந்து 2 by root 3. இங்க வந்து root 2. இங்க வந்து 0 வரும். பசங்களா எங்க இருந்து எங்க வேணும் நமக்கு? 30 வரைக்கும். So which means 0ல இருந்து 60 வரைக்கும் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு வேணும். So if you see here, sec theta oda value, minimum is 1, maximum is 2, because we are taking up to 60 degree வரைக்கும் தான். So sec theta oda value வந்து maximum வந்து 2 வரும், minimum is 1, maximum is nothing but 2. கரெக்டா? இங்க பாருங்க, எனக்கு இதோட வேல்யூ தான் வேணும். So I'm going to take the range of this. So எனக்கு sec square இருந்தா நல்லா இருக்கும். So I'm going to square. So 1 less than sec square theta less than 4. Okay, square பண்ணியாச்சு. So next I have a minus 4 here. So I will add a minus 4. Okay, so 1 minus 4 less than sec square theta minus 4 less than 4 minus 4. அப்போ எனக்கு என்னப்பா கிடைக்கும்? What I will get? So I will get minus 3 less than sec square theta minus 4 less than or equal to 0. Correct? So, இதோட value வந்து it is between 0 and minus 3. So, sec square theta minus 4 will always be negative. கரெக்டா? அதோட ரேஞ்ச் வந்து 0லையும் minus 3ல தான். நீ தீட்டாக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும், whatever the value you give for theta, you will always get a negative value between 0 and minus 3. கரெக்டா? அப்போ sec square theta minus 4 will be always negative. So I can say f dash of x வந்து less than 0 இருக்கும், negative ஃபங்க்ஷனா தான் இருக்கும். மேம், so what about minus 60 மேம்? நம்ம வந்து இங்க வந்து positive 60 வரைக்கும் தானே மேம் எடுத்தோம். negative 60 பசங்களா இங்க பாருங்க, cos minus theta என்னது? cos theta. Okay, so whatever the negative value you give, you will only get the positive value. கரெக்டா? நீ வந்து இங்க இந்த சைடு என்ன கொடுக்குறியோ அதே தான் நெகட்டிவ் சைடில் கிடைக்கும். So it's not a big problem. Okay? Clear? Yes. Next question, last question. So I will give you one homework. You have to do that homework and let me know in the comments. Okay, last question. Okay, yes. Are you all ready for the last question, Basangla? Okay, so find the intervals in the function. Intervals in the function f of x is equal to this, strictly increasing, let it strictly decreasing. அப்படினு உங்ககிட்ட சொல்றாங்க. Okay, so you have f
of x is equal to x raised to 4 by 4 minus x cube minus 5x square plus 24x plus 12. Okay, va? So strictly increasing and strictly decreasing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அப்படின்னா f dash of x வந்து greater than 0 இருக்கணும். இங்கேயும் வந்து f dash of x வந்து less than 0 இருக்கும். So what is f dash of x? F dash of x is nothing but 4x raised to 3 by 4 minus 3x square minus 10x plus 24. So this 4 and this 4 will get cancelled. So you have f dash of x is equal to x cube minus 3x square minus 10x plus 24 you will get. Okay, va? So this is actually a cubic function. Okay, va? So we need to find the critical point. Okay, va? எங்கெல்லாம் 0 வருது அந்த critical point நீ வந்து find பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ வந்து எஃப் ஆஃப் 1 போட்டுரு. ஓகேவா? எஃப் ஆஃப் 1 போடுங்க. எஃப் ஆஃப் 1 போட்டு எஃப் டேஷ் ஆஃப் 1 போட்டிங்கன்னா இட் ஷுட் ஈக்குவல் டு 0 கிடைக்குது அப்படின்னா இப்போ இது நான் வந்து கண்டிஷன் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். ஓகேவா? இல்லை இப்போ f dash of 2 கொடுத்து that is equal to 0 கிடைச்சிச்சு and x minus 2 வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து x minus 2 தான் factor வரும். So you have to put one of the values. நம்ம வந்து one critical point you have to find. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீ வந்து trial and error method தான் நீ யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா if you put f dash of 2 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். So that is 2 cube minus 3 into 2 square minus 10 into 2 plus 24 வரும். ஓகேவா? So what is 2 cube? 8 minus 2 raised to 2 is 4 into 3 is 12 minus 20 plus 24. You will get 32 minus 32 which is equal to 0. So I can say f dash of 2 is the factor. Correct? Okay. So f dash of 2 வந்து ஒரு factor அப்படின்னு எனக்கு கிடைச்சிச்சா? So from this I will say இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இது எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சூப்பர், இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So I will say x minus 2 is a factor. ஓகேவா? x minus 2 வந்து ஒரு factor அப்படின்னு சொல்லுவேன். So you have to use long division method to find the another 2. Another 2 factors கண்டுபிடிக்கிறதுக்கு நீ long division பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? So x minus 2 into x cube minus 3x square minus 10x plus 24. Okay, va? So x cube varnu, so I have to use here x square. So x square into x is x cube minus 2x square. Okay, va? So idu rendu cancel ayi poirum. So here I will get minus x square minus 10x. Okay, so எனக்கு minus x square வேணும். So minus x I will multiply minus x square. So minus x square minus into this is plus 2x I will get. Okay, either end cancel up. Then I will get minus 8x here. So plus 24 varma. Plus 24. Right. So இப்போ வந்து என்ன பண்ணலாம்? Okay, இங்க வந்து minus தான வரும். So here it is minus 12x வரும். கரெக்ட்டா? So if I am multiplying ஒரு minus 12 multiply பண்றேன்னு வெச்சுக்கோ, minus 12x minus into minus this is plus 24. Okay? So cancel ஆயி போய் I will get 0. So here வந்து x square minus x minus 12 is a factor. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து we have to என்ன சொல்லலாம், அந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஒரு ஃபார்மேட்டில் we have to bring. ஸோ sum I have to get is minus 1. ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து minus 12 I have to get. கரெக்டா? ஸோ minus 4 into 3 will give the answer minus 12. Minus 4 plus 3 will give the answer minus 1. கரெக்டா? ஸோ x square minus
4x minus, sorry, plus 3x minus 12 is equal to 0. 0 க்கு equate பண்ணிடுங்க. ஓகேவா? So இங்கிருந்து if I am taking x outside, so x minus 4 will be there. இங்கிருந்து if I am take the 3 outside, x minus 4 will be there. So x minus 4 is common and x plus 3 is common. Equating to 0 is not necessary. Okay. So these are the So these are the another two factors of the cubic polynomial. So இப்போ வந்து நமக்கு கிடைச்ச factors யாருப்பா? X plus 3 and x minus 4 is the factors. Okay, இது எல்லாருமே வந்து factors. இவங்க எல்லாருமே factors. நம்ம next என்ன பண்ணணும்? We have to draw the number line. ஓகேவா? number line யூஸ் பண்ணி, okay, so number line யூஸ் பண்ணி so plot பண்ணணும். So now we have x minus 2, x plus 3 and x minus 4 equal to 0. So x order value can be 2, x order value can be minus 3, x order value can be 4. Okay. So we have to plot. So plot பண்ணலாமா? So x minus 3. Okay. Next வந்து x வந்து 2 and next x is 4. So here it is minus infinity, here it is positive infinity. இப்போ நம்ம வந்து next என்ன பண்ணலாம்? You have to give each value between this and you have to check. That is f dash of x. So f dash of x தான் இது நமக்கு. Okay, this is f dash of x. So இந்த f dash of x க்கு அது satisfy பண்ணுதா இல்லையான்னு check பண்ணணும். So இப்போ negative infinity ல இருந்து minus 3 ல இருந்து I am giving a value minus 4. ஓகேவா? minus 4 கொடுத்தா f dash of x ஓட வேல்யூ என்னப்பா வரும்? f dash of x ஓட வேல்யூ that is minus 4 minus 2 and minus 4 plus 3 and minus 4 minus 4. ஓகேவா? ஓகேவா? so இங்க வந்து here it is negative. Okay, here is also negative. இங்கேயும் வந்து நெகட்டிவ் வரும். இந்த நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆயிரும் and இந்த நெகட்டிவ் வந்து it will gives a negative value. So here it is negative. ஓகேவா? So next வந்து minus 3 ல இருந்து 2 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நம்பர். So I am giving 0. 0 கொடுக்குறேன். So அப்போ வந்து இங்க வந்து 0 வந்துரும். So இங்க நெகட்டிவ் வந்துரும், இங்க பாசிட்டிவ் வந்துரும், இங்கேயும் நெகட்டிவ் வந்துரும். கரெக்டா? நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2ல இருந்து 3 இருக்கு. ஐ எம் கிவிங் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 3. ஓகே, ஸோ 3 minus 2 வந்து என்னப்பா வரும்? 3 minus 2 இஸ் பாசிட்டிவ், 3 இதுவும் பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் வந்துடும். ஸோ ஹியர் இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? f dash of x என்னவா இருக்கணும்? greater than 0. so only positive. ஐயோ இருங்க. so இங்க தான் நெகட்டிவ். கரெக்டா? so here இங்க ஒரு பாயிண்ட் கூட எடுத்து பார்க்கலாம். 5. so here it is positive positive positive. so இங்கேயும் வந்து பாசிட்டிவ் வரும். ஓகே, so இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து இப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னா எங்கிருந்து 3ல இருந்து இங்க 2 வரைக்கும். கரெக்டா? 3ல இருந்து 2 வரைக்கும். ஸோ எந்தெந்த இன்டர்வல் இது எழுதுறதுக்கே இடம் கிடையாது. ஓகே, ஸோ ஐ வில் ரைட் இட் ஹியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -3 -3ல இருந்து 2 வரைக்கும் இட் இஸ் பாசிட்டிவ் யூனியன். 4ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, 4, negative infinity. So that is where the function is strictly increasing. அப்புறம் strictly decreasing பாருங்க, minus infinity ல இருந்து -3 வரைக்கும், then union 2ல இருந்து 4 வரைக்கும். Okay, is that clear? Any doubts you have? Yes, so that's it. So ரொம்ப ஈஸி இது. ஓகே, நீங்க போட்டு குழப்பிக்க எந்த ஒரு அவசியம் கிடையாது. This is so easy. ஓகே, ஸோ இதான் வந்து டிவிஷன் நம்ம பண்ணது. ஸோ ட்ரை திஸ் அஸ் ஹோம்ஒர்க். இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலாம்.
It's the same. Prove that the function given by f of increasing on 0 to pi by 2 and decreasing on pi by 2 to pi. Okay? Try this. Try பண்ணிட்டு let me know in the comments. Okay? இது வந்து homework நீங்க வந்து try பண்ணலாம். Okay? So that's it for today. So I hope you had a wonderful session because I had a wonderful session. So ஏதாச்சும் doubts இருந்துச்சு அப்படின்னா please let me know in the comments. இல்லாட்டி நம்ம next live sessionல வரும்போது you can solve it. Okay? So மறக்காம channel subscribe பண்ணிக்கோங்க and also follow us on social. So you will be getting this சொல்லலாம் handwritten notes of every session after அதான் எல்லா செஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த handwritten notes உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ handwritten notes வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். So if you have any doubts regarding this, please let me know in the comments. So I will try கிடையாது, I will definitely clear your doubts. Okay? So that's it for today. So I hope உங்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு கிளாஸில் நம்ம rate of change படித்தோம். Increasing, decreasing, strictly increasing, strictly decreasing, and we have done the problems. Okay? So next class maxima, minima, and we will do some case-based studies based on that. Okay? So marakama next class nama sandikalam. So that's it, pasangla. This is your Sreeshma Maam leaving, and I will see you on the next session. Bye bye and take care.